மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி, அண்ணா நினைவிட புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து விட்டதால் வரும் 26ஆம் தேதி திறக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர், நினைவிடங்கள் திறக்கப்படுவதை விழாவாக கொண்டாட விருப்பமில்லை என்றும் நிகழ்ச்சியாகவே நடைபெற உள்ளதாகவும் கூறினார். திறப்பு விழாவுக்கு ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி, கூட்டணி கட்சி, தோழமை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார். இலவச வேட்டி சேலை விநியோகம் தொடர்பாக அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்த கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க கோரி அதிமுகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் 3 ஆண்டுகளாக பொங்கல் இலவச வேட்டி சேலைகளை உரிய நேரத்தில் விநியோகிக்காமல் மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கப்பட்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கூறியிருந்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆர் காந்தி, முந்தைய ஆட்சியில் இல்லாத வகையில் முன்கூட்டியே வேட்டி சேலை வழங்கப்படுவதாகவும் அதிமுகவினர் கூறும் குற்றச்சாட்டு தவறானது என்றும் கூறினார். நடப்பது யார் ஆட்சி என்று தெரியாத அளவுக்கு எதிர்க்கட்சியினர் பேச கூடுதல் நேரம் ஒதுக்கப்படுவதாகவும் அமைச்சர் காந்தி குறிப்பிட்டார். தாலுகா அலுவலகங்களில் மூட்டை மூட்டையாக கட்டி வீணாக வைத்துள்ளார்கள் சொல்கிறார். எங்க எந்த தாலுகா சொன்னா நான் ரெவின்யூக்கு சொல்லி, அது எங்களதில்ல, ரெவின்யூக்கு சொல்லி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லாத பொதுவாக சொல்லிருங்க. அது சொல்லாதுங்க, அது நல்லதுதான். அப்படி இருந்தா நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். இப்ப நிஜமாவே போறோம்னா நாங்க திமுக ஆட்சியில் இருக்கிறோமா, இப்ப நல்லா அனுபவிச்சுருக்கீங்க. இப்போ நீங்க தான் எதிர் பதில் சொல்லி உங்களுக்கு தான் டைம் கொடுத்து, அது நான் இது யார் பேசியிருந்தாலும் நான் எடுத்துக்குவேன். நமது தங்கமணி மேல எனக்கு ஒரு அவர் இந்த மாதிரி சாதாரணமா பேச மாட்டார், தவறான இதோட இல்ல. அப்போது குறுக்கிட்ட முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், அமைச்சர் காந்தி பேசிய கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்குமாறு வலியுறுத்தினார். அமைச்சர் பேசியதை பார்த்துவிட்டு சொல்வதாக சபாநாயகர் கூறியதை அடுத்து பிரச்சனை முடிவுக்கு வந்தது. விஜயதாரணி ஒரு வழக்கு தொடர்பாகத்தான் உச்சநீதிமன்றம் சென்றுள்ளார் என்றும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் காங்கிரஸ் கமிட்டியின் தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி தலைமையிடம் தெரிவித்துவிட்டுதான் விஜயதாரணி டெல்லி சென்றார் என்றும் கூறினார். விஜயதாரணி எங்கே நான் போல, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. அது ரொம்ப சென்சிட்டிவ் வழக்கு, நான் போய் நடத்தணும் அதை. அதனால் கிளைண்ட் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஒரு வாரத்தில் நான் திரும்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த காங்கிரஸ் பேரியக்கம் அன்னை சோனியா காந்தி தலைமையில் இருக்கும்போதும் சரி, தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இருக்கும்போதும் சரி, 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்துருக்காங்க. நாம என்ன ஒன்னாலும் அவங்களுக்கு செய்யறதுக்கு தயாரா இருக்கும். எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது. ஒரு ரூமர்ஸ் ஓடிட்டு இருக்கு. நாங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம். இவ்வளவு காங்கிரஸ் கட்சி செய்யும் போது அவங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமான வழக்கறிஞர் திரும்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க, வருவாங்க. மாணவர்களின் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிக்கும் பணிகளை நாளை முதல் அந்தந்த பள்ளிகளிலேயே மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை முதன்மைச் செயலர் குமரகுருபரன் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், எல்காட் நிறுவனத்தின் 770 கருவிகளை கொண்டு இப்பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அரசின் சலுகைகள் மற்றும் உதவிகளை பெற பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் ஆதார் பதிவை கவனமாக மேற்கொள்ளவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆதாருக்காக எந்த குழந்தையும் பள்ளியை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் பற்றாக்குறையால் கழிவறை சுத்தம் செய்யும் நபரே செவிலியர் பணியை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தலைமை மருத்துவரே கூறும் காணொலி வெளியாகியுள்ளது. உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற சிறப்பு திட்டத்தின் கீழ் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமைசிங் மீனா சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்விற்கு பின் தலைமை மருத்துவர் ராஜ்மோகன் செவிலியர்கள் பற்றாக்குறை குறித்து ஆதங்கத்துடன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இப்போ அது நர்ஸ் பற்றாக்குறையால் இப்போ டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறவரே இதையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஆகுது. அதான் ஓபியும் பார்த்துக்கிறாங்க. சட்டப்பேரவையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரம் தொடர்பாக பாமக எம்எல்ஏக்கள் முழக்கம் எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை அமரும்படி கூறிய சபாநாயகர் அப்பாவு பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணியை பார்த்து, தொடர்ந்து சத்தம் போடாதீர்கள், தங்களுக்கு தொண்டையில் பிரச்சனை உள்ளது, உங்கள் உடல்நலம் எனக்கு முக்கியம், அமைதியாக அமருங்கள் என அறிவுறுத்தினார். நிதியமைச்சர் 2024-25 ஆண்டிற்கான நிதி
16 மாண்புமிகு உங்க உறுப்பினர்கள் உடல்நிலை எனக்கு முக்கியம். உட்காருங்க, தங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் அரசுக்கு உட்காருங்க, வழங்கியிருக்கிறார்கள். உட்காருங்க, பேசிக்கலாம், உட்காருங்க. காவல்துறையினரின் ரோந்து பணிக்காக தனியார் நிறுவனம் வழங்கிய 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 5 மின்சார ஆட்டோக்களை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். சைரன் ஒலிபெருக்கி, கேமரா போன்ற வசதிகளுடன் 6 பேர் உட்காரக்கூடிய அந்த ஆட்டோக்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பயன்படுத்தப்படும் என்று பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். திருவெண்ணைநல்லூர் முத்துமாரியம்மன் கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு பின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கலசம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நாராயண